வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது PSLV C-58 ராக்கெட். Bright morning of the New Year's Day made brighter by a majestic liftoff. श्रीहरिकोटा के प्रथम प्रमोचन मंच से PSLV C-58 का எக்ஸ்போசாட் உட்பட 11 செயற்கைக்கோள்கள் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தம். மருத்துவ மாணவர்களுக்கு 8 மணி நேர பணியை அரசு உறுதி செய்ய வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தல். அரசு மருத்துவமனைகளில் போதிய எண்ணிக்கையில் மருத்துவர்களை நியமிக்க கோரிக்கை. சேலத்தில் அமலாக்கத்துறையை வைத்து விவசாயிகள் மிரட்டப்பட்டதற்கு ஈஸ்வரன் கண்டனம். விசாரணை அமைப்புகளை வைத்து நிரபராதிகளை குற்றவாளியாக்க முயற்சி செய்வதாக குற்றச்சாட்டு. புத்தாண்டையொட்டி கோயில்களில் சிறப்பு வழிபாடு. வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். புத்தாண்டையொட்டி ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் சென்னையில் வீட்டின் முன் திரண்ட ரசிகர்களை சந்தித்தார். புத்தாண்டையொட்டி சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம். கொடைக்கானல் மற்றும் குமரியில் படகு சவாரி செய்து உற்சாகம். கும்பகோணத்தில் மாடுகளை அலங்கரிக்க உதவும் நெட்டி மாலை தயாரிப்பு பணி பாதிப்பு. நெட்டி தாவரம் கிடைப்பதில் சிரமம் இருப்பதால் உற்பத்தியாளர்கள் கவலை. குற்றாலம் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது தண்ணீர். அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு ஐயப்ப பக்தர்கள் உற்சாகம். மும்பையில் நடைபெறும் இரும்பு மனிதர்களுக்கான போட்டி. குமரி வீரர் கண்ணன் 4 JCB டயர்களை தூக்கி தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு. நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் பெற இன்றையிலிருந்து ஆதார் இணைப்பு கட்டாயம். 7.5 கோடி பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மேலும் கோடிக்கணக்கானோர் தகுதி இழக்கும் அபாயம். ஜம்மு காஷ்மீரில் வரலாறு காணாத கடும் பனிப்பொழிவு. -5 டிகிரிக்கும் கீழ் குளிர் வாட்டுவதால் நீர்நிலைகள் பனிக்கட்டிகளாக மாற்றம். பாலம் ரயில் என்ஜினை தொடர்ந்து பீகாரில் குளமும் கொள்ளை. இரவோடு இரவாக குளித்து நீரை வெளியேற்றி குடிசை போட்ட மணல் மாஃபியாக்கள். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து டெல்லியில் 4ஆம் தேதி கார்கே ஆலோசனை. மாநில காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.